அதாவது சார் இப்போ முன்னாடியிலேருந்தே பார்த்துட்ருக்கோம் ஏகப்பட்ட காரு இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் யார் பண்ணது? ஸோ இது எந்த அளவுக்கு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க சார் இன்னைக்கு? ஆக்சுவலாக மாலிக்னு ஒருத்தர், அவர் தான் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அங்கே மலேசியாவில் குறிப்பிடத்தகுந்த சிலரில் ரொம்ப முக்கியமானவராக மாலிக் இருக்கார். ஸோ அவருடைய பொறுப்பில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. இது வந்து வேறொருத்தர் கையில் போனால் கூட இவ்வளவு சிறப்பாக நடக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை ஒரு நகைக்கடை திறக்கிறதுக்கு யஷ்ஷை வர வச்சுருந்தார். அந்த கேஜிஎஃப் வந்த புதுசில்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டரில் வந்து ஏர்போர்ட்டில் நேராக ஹெலிகாப்டரில் வந்து அந்த கடையில் இறங்குறாரு. மேலே ஹெலிகாப்டர் போது கீழே வந்து காரில் அணிவகுப்பு. ஸோ அதை வந்து அவ்வளவு அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். மலேசியா மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு கிடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய சவால். ரொம்ப அழகாக